இப்ப செல் ரேஞ்ச் ரேஞ்சுண்டா இப்ப பாருங்க அப்படியே வச்சுட்டு இப்ப நான் என்ன செய்யறேன், இப்படி ஒரு செல் இருக்கு. இதை நான் என்ன செய்யறேன்டா இப்படியே செலக்ட் பண்றேன், இப்படி செலக்ட் பண்றேன், இப்படி செலக்ட் பண்றேன், இப்படி செலக்ட் பண்றேன். இப்ப ஒரு செல் தான் இப்படி இருக்கு, ஆனா நான் 2-3 செல்ல இப்படி செலக்ட் பண்றேன். அப்ப செலக்ட் பண்ண அதை சொல்லுவாங்க செல் ரேஞ்ச் சொல்லுவாங்க. என்ன செல் ரேஞ்ச்? சரியானே? இப்ப பாருங்க, இப்படி இருந்தா என்னன்றீங்க, A4. இப்ப நான் இந்த A4 இருந்து இந்த செல்ல அப்படியே இழுக்கேன் பாருங்க, இழுத்து எது வரங்காட்டிலும் கொண்டு வாரன், எது வரங்காட்டிலும் கொண்டு வந்திருக்கேன் பாருங்க, எது வரங்காட்டிலும் கொண்டு வந்திருக்கேன். இந்த இதை எப்படி செல் ரேஞ்ச் சொல்றேன், A4 தொடக்கம் எது வரங்காட்டிலும் A8 வரைங்காட்டிலும். சரியானே? அதை எப்படி எழுதிருக்கேன் பாருங்க, எப்படி எழுதிருக்கி இப்ப உதாரணத்துக்கு பாருங்க, A4 தொடக்கம் B5 வரணும். இதை இந்த நாங்க செலக்ட் பண்ண போறோம்னா எப்படி செலக்ட் பண்றேன், உதாரணத்துக்கு இந்த அறிக்கை இப்ப இது என்ன B3, B3ல இருந்து நான் அப்படியே செலக்ட் பண்ணிட்டு போறேன். இப்ப கடைசா இங்க இருந்து இங்க கடைசா இருக்கிற செல்ல சொல்லணும். என்னது செல் B3ல தொடக்கம் B3. அப்ப எப்படி கொடுக்கணும், B அப்படி வச்சுட்டு B3ல இருந்து நாங்க எதை செலக்ட் பண்ண போறோம், B3 தொடக்கம் இப்ப பாருங்க B இதுல நாங்க B3 தொடக்கம் எது வரங்காட்டிலும் ஒரு D6 வரங்காட்டி எடுக்கும். அப்ப B3 எது பாருங்க, இப்ப பார்ப்போம். B3ல இருந்து பாருங்க அப்படின்னு எது B3 இதுல இருந்து எது வரங்காட்டிலும் இந்த இதுல இருந்து D6 இது வரங்காடு D6 இது வரங்காட்டிலும் வரணும். அப்ப இவ்வளவுத்தையும் இப்படி செலக்ட் பண்றேன். சரிதானே? சோ B3 தொடக்கம் D6 வந்துட்டு இப்படி வரும். இதே இது எப்படி வரும், இப்படி இவ்வளவுத்தையும் செலக்ட் பண்ண எப்படி வரும், E3 தொடக்கம் E16. ஓகே தானே? E3 தொடக்கம் E16. அப்படி இல்லாம நாங்க இப்படி ஒவ்வொன்றா செலக்ட் பண்றோம். இதுல ஒன்று, இதுல ஒன்று, இதுல ஒன்று. என்னென்ன அப்ப எப்படி இதை எழுதுற, E3, G8, J8, சரியானே? கமா போட்டு எழுதுற. சரியானே? இது விளங்கிச்சா உங்களுக்கு? விளங்கிச்சா விளங்கின்னு சொல்லுங்க. விளங்கிச்சா?
சோ இப்ப இவங்க என்ன சொல்லிருக்காங்க, அதே தான் சொல்லிருக்காங்க பாருங்க. இப்ப நாங்க இப்படி இப்படி ரோல் செலக்ட் பண்ணிருக்கோம். என்ன இது என்னென்ன A2 தொடக்கம் A4 வரங்காட்டிலும், இது என்ன C2 தொடக்கம் C3 வரங்காட்டிலும். இது ரெண்டையும் சேர்த்து செலக்ட் பண்ணதுக்கு எப்படி எடுத்திருக்காங்க, நீங்க இதை பார்க்க வேணாம், பாருங்க சும்மா இதை பார்க்க வேணாம், இதை மட்டும் பாருங்க எப்படி செலக்ட் பண்ணிருக்காங்க பாருங்க. A2 தொடக்கம் A4, A2 தொடக்கம் A4 இந்த செல் வந்துட்டா கமா போட்டிருக்காங்க. கமா போட்டு C2 தொடக்கம் C3, அப்ப ரெண்டு செல்ல செலக்ட் பண்ணிருக்காங்க. ஸோ இப்படிதான் செல் ரேஞ்ச் சொல்லுவாங்க. சரியானே, செல் ரேஞ்ச். இப்ப இதுக்கு அடுத்த இதுல பார்ப்போம். இப்ப இதுல எங்களுக்கு இந்த ஒரு கேள்வி ஒன்று வந்திருக்கு. 2019ஆம் ஆண்டு ஓலவெல்ல ஒரு கேள்வி வந்திருக்கு. எப்படி விரிதாள் ஒன்றின் A3 தொடக்கம் C4 என வழங்கப்பட்ட களங்களின் வீச்சினை கருதுக. வழங்கப்பட்ட அந்த வீச்சின் உள்ளடக்கப்படும் களங்கள் பின்வருமாறு எவை. சரியானே, அதாவது விரிதாள் எக்ஸல் சீட்ல A3 தொடக்கம் C4 வரங்காட்டிலும் அவங்க என்ன செஞ்சீங்க, களவீச்சினை கருதுக சொல்லுவாங்க. A3 தொடக்கம் C4 நாம எக்ஸல்ல பார்ப்போம். என்ன A3 தொடக்கம் C4, A3 பாருங்க. A3 தானே, A3ல இருந்து C4 இது வரங்காட்டில் பாருங்க மஞ்சள் கலர்ல இருக்கு. A3 தொடக்கம் C4 மஞ்சள் கலர்ல இருக்கு. என்னென்ன வருது அதுல, A3 வருது, A4 வருது, B3 வருது, B4 வருது, C3 வருது, C4 வருது. அப்ப ஆன்சர் என்ன, எத்தனாவது ஆன்சர் வரும் சொல்லுங்க பிள்ளை, எத்தனை ஆன்சர்? ஆன்சர் எத்தனாவது வரும்? நீங்க ஒரு ஆள் வந்துட்டு கேன் யூ எக்ஸ்பிளைன் மோர் டீப்லி சொல்லியிருக்காரு. அவர் அந்த எதை வந்துட்டு எக்ஸ்பிளைன் பண்ணு கொஞ்சம் திரும்ப டைப் பண்ணி போட்டா நல்லா, நான் டீப்பா விளங்கப்படுத்துறேன், பிரச்சனை இல்லை. இது இப்ப டீப்பா விளங்கப்படுத்த சொன்னால் எதன்னு சொல்லுங்க. ஆ 2019 கொஸ்டின் ரிப்பீட். ஓகே, இந்த கொஸ்டினை திரும்ப சொல்றாங்க. இப்ப எங்களுக்கு கேட்டிருக்கிற கேள்வி என்ன, விரிதாள் ஒன்றின் A3 தொடக்கம் C4 சரிதானே, A3 தொடக்கம் C4. இப்ப எங்களுக்கு மனசுல ஒன்று வரணும், நாங்க A3 C4 வந்துட்டு நாங்க உங்களோட மனசுல நாம ஒரு பாக்ஸ் ஒன்று ஒன்று வைப்போமே. எப்படி இப்படி ஜிம், இப்படி இங்கல இப்படி ஜிம், இப்படி 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 வரும் சரிதானே, இதுல இங்கல இப்படி வரும் சரியா, இப்படி ஒவ்வொன்றா வரும். இதுல என்ன ஏ சரியா, ஏபி சாரி ஏபி சிடின்னு அப்படி வரும். இதுல என்ன இங்க சைட்ல 1 2 3 4 வரும் சரியானே. இப்ப இப்படி ஒரு மனசுக்கான அங்கே ஒன்று எடுத்துட்டா எங்களுக்கு அந்த கேள்வியில செய்யும்.
இப்ப நாங்க இப்படி ஒண்ணு மனசுல எடுத்துட்டோம். எடுத்தா அடுத்து என்ன செய்யணும் பாப்போம். இப்ப பாருங்க, அப்படி வச்சுட்டு இப்ப பாருங்க, எக்ஸல் ஒரு பழக்கம் இருக்கு. நீங்க பாருங்க, இப்படி பாருங்க. இப்ப புது சீட்ல விளங்கப்படுது சரியா, நல்லா ஜூம் பண்ணி பாப்போம். என்னென்ன கேட்டீங்க பாருங்க. A3 தொடக்கம் C4. A3 தானே, A3 தொடக்கம் C4. A3 A3 தொடக்கம் C4 இது எக்ஸலை பொறுத்தவரையில A3 தொடக்கம் C4 அப்படியே இழுத்துவாங்க. இவ்வளவு இன்க்ளூட் ஆகும். அது அர்த்தம் என்னன்னா, எங்களுக்கு முதலாவதை கடைசாவதையும் பார்க்கணும். நாங்க முதலாவது கடைசாவது, முதலாவது என்ன A3, கடைசாவது C4. அப்ப A3 சரி, அப்ப இன்க்ளூட் ஆகும். அதுக்குள்ள எது வரும்டா, இது இதுன்னு வந்தா நாங்க பாக்ஸ் பாக்ஸா தான் பார்க்கணும். இதையும் இதையும் சேர்த்து நாங்க பாக்ஸா தான் பார்க்கணும். இப்ப உதாரணத்துக்கு இத இந்த A3 தானே, இத ஒரு பாக்ஸ்ல ஆரம்பம்னு வச்சுட்டு இது C3 ஒரு பாக்ஸ்ல முடிவுண்டு வச்சுக்கணும். இதை பாக்ஸ் ஆக்கிடணும். இதை பாக்ஸா எப்படி ஆக்கலாம், ஒரு பக்கம் கோணாம பாக்ஸ் ஆக்கணும். இப்படி வரும், இப்படி வரும், இப்படி வரும், இப்படி வரும். அப்ப இதுக்குள்ள ஏதாவது வரும். A3 வரும், A4 வரும், B3 வரும், B4 வரும், C3 வரும், C4 வரும். இதே அப்படியே வச்சுட்டு நாம பேர் ஒன்று பார்ப்போம். எங்களுக்கு சொல்றாங்க C2ல இருந்து என்ன சொல்றாங்க, Fல என்னது F6 வராங்க, அடியில் வரணும் அப்படின்னு சொல்றாங்க சரியா. F3ல இருந்து C3ல இருந்து F6 வராங்க வரணும். இப்ப எங்களுக்கு நாங்கள் என்ன செய்யணும், மண்ணில் நாங்க படணும். என்ன இந்த ரேஞ்சில பாருங்க, இந்த ரேஞ்சில் என்னண்டா முதலாவது என்ன ஆரம்பிக்குது, C2ல ஆரம்பிச்சு இதுல முடியுது. அப்ப இது பாக்ஸ், இது ஒரு பாக்ஸ், ஆரம்பிக்கிற பாக்ஸ், இது முடியுது. இத பாக்ஸ் ஆக்கிடுங்கண்டா, மனசால இப்படி பாக்ஸ் ஆக்கிட்டீங்கன்னா இதுக்குள்ள வார எல்லாமே இதுல ரேஞ்சுக்குள்ள அடங்கும். அப்ப நீங்க இன்னும் லேசா அவங்களுக்கு நான் குறிமுறையில சொல்றேன்டா, இந்த தானே. இப்ப C2ல இருந்து எது வரங்காட்டிலும் F6 வரங்காட்டியும் வரும். அப்படித்தானே சொல்லிருக்கி, F6 வரங்காட்டியும் வரும். இப்ப இதை நாங்க எப்படி செய்யறோம்னா, இந்த தானே C2 தானே பாருங்க, இந்த C2க்கு பக்கத்துல திரும்ப இந்த 6 போடுற, எப்படி 6 போடுற, திரும்ப இந்த F2 தானே, இந்த F2க்கு பக்கத்துல திரும்ப 2 போடுற. பாருங்க, கிளியர் பண்ணி பாருங்க. ரேஞ்சு கேட்கக்குள்ள பாத்துங்க. இப்ப ஃபர்ஸ்டுக்கு அவங்க சொல்றாங்க என்ன, C2ல இருந்து C2 தொடக்கம் எது வரங்காட்டின் F6 சொல்றாங்க. நாங்க என்ன செய்யணும்டா, இப்படி வந்தா இலக்கங்களை மாத்தி போடுற. எப்படி மாத்தி போடுற, எஃப்க்கு இங்க வந்துட்டு சிக்கு பக்கத்துல என்ன இருக்கு, 2 இருக்கு. ஆனா நாங்க என்ன செய்யணும், சிக்கு பக்கத்துல திரும்ப என்னத்தை போடணும், 6 போடணும். திரும்ப அதே மாதிரி இங்க சிக்கு பக்கத்துல இந்த எஃப்க்கு பக்கத்துல இன்னைக்கு 6 இருக்கு. நாங்க என்ன செய்யணும், சிக்கு பக்கத்துல இதுக்கு பக்கத்துல என்னத்தை போடணும், திரும்ப 2 போடணும் எஃப்க்கு பக்கத்துல. அதாவது இங்க இருக்கிற இங்க இருக்கிற நம்பர் இங்கேயும் மாற்றி போடணும். எஃப் இருக்கிறது 2. இப்ப பாருங்க, இதுக்குள்ள என்னென்ன வரும்னு கேட்டா, C2ல இருந்து என்னென்ன வரும், C2ல இருந்து ஆரம்பிச்சது எது வரும், C2, C4, C5, C6. ஏன் C2ல ஸ்டார்ட் ஆகி C6ல முடியுது. இங்க தொங்கல் எது வரும்,
F2 ஆரஞ்சி F2 F3 F4 F5 F6. இப்ப நாங்க பார்க்கணும் இந்த ரெண்டு நம் ஏபிசிடிக்கு இடையில இடைவெளி இருக்கா அப்படின்னு பார்க்கணும். என்ன இடைவெளி இருக்கு? எஸ். சிக்கு ப்ரோ என்ன வரும்? டி வரும். டிக்கு ப்ரோ இ வரும். அதுக்கு இப்படியே வரும் E2ல இருந்து E3. அப்ப இதெல்லாமே எதுக்குள்ள அடங்கும்? இதுக்குள்ள அடங்கும். அப்ப நாங்க என்ன சொல்லுவோம்? C2 C3 C4 C5 C6 D3 D2 D4 D3 D4 D5 D6 E4 E2 E3 E4 E5 E6 திரும்ப F2 F4 F5 F6 இது இவ்வளவும் அடங்கும். சரியானே? இப்படின்னு சொல்றேன். சரிதானே? அது போக உங்களுக்கு மனசாலையை பார்க்கக்கூடிய மாதிரி வந்துடு. சரியானே? இப்ப இது விளங்கிச்சா? சோ எங்களுக்கு அவங்க ஆரம்பத்துல தந்த கேள்வி எது? அவங்க தந்தது இந்த இதுல அப்ப எங்களுக்கு விட இது வரும் A2 A3 B3 C3 A4 B4 C4 இது எல்லாமே வரும். சரிதானே? இது விளங்கித்தானே? இப்ப விளங்கிட்டேன்னு சொல்லுங்க. இப்ப இதுக்கு அடுத்த இதை பார்க்க போறோம்னா